10. பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. கொலோசியர் 3வது அதிகாரம் வசனம் 9 தொடக்கம் 10. நம்முடைய சிந்தனையிலும் சித்தத்திலும் இருந்து மட்டுமே பழையவைகள் நீக்கப்பட்டு புதிதாக்கப்படுகிறோம். இந்த ஒரு மாற்றமானது மரணத்துக்கு ஏதுவான இந்த சரீரம் சாகாமையை தடுத்து கொள்ளும் போது பூரணப்படுகிறது. இது வல்லமையிலும் மகிமையிலும் ஆவியிலும் அழிவில்லாததாக எழுப்பப்படும். இதற்கு தகுதியுள்ளவர்களாக முதலாம் உயிர்த்தெழுதலில் எழுப்பப்பட்ட நாம் நம்மை முற்றிலும் அடக்கி தேவ சித்தத்தை அனுதினமும் நிறைவேற்றி நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் முற்றிலும் புதிதாக அவருக்கே ஒப்புக் கொடுத்தல் வேண்டும். 3307. வணக்கம். இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு அக்டோபர் 10 தேதிக்கான டெய்லி மன்னா குறிப்பு. அதோட கொலோசேயர் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். ஆமா, இதிலிருந்து கிடைக்கிற சில முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த பழைய மனுஷன் புதிய மனுஷன் அப்படிங்கிற கான்செப்ட இந்த மூலங்கள் எப்படி விளக்குதுன்னு பாக்குறது. முக்கியமா இது நடைமுறையில என்ன அர்த்தம் தருது, சும்மா தியரி இல்லாம நம்ம வாழ்க்கைக்கு இது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். மையமான வசனம் இதுதான். நான் சொல்றேன் கேளுங்க. பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. சரி, இத கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாமா? இந்த களைந்து போதுதல், தரித்து கொள்ளுதல், இதெல்லாம் எப்படி நடக்குது? உடனே வா. ஆமா, இங்கதான் ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த மூலம் தெளிவுபடுத்துது. அதாவது இது சட்டுன்னு நடக்கிற ஒரு முழுமையான, நமக்கு கண்ணுக்கு தெரியற மாதிரி ஒரு உடல் ரீதியான மாற்றம் இல்ல. ஓ, அப்படியா? ஆமா, இது முக்கியமா நம்ம சிந்தனையிலையும் சித்தத்திலையும், அப்படின்னா நம்ம மனசுல நம்ம விருப்பங்கள்ல நடக்கிற ஒரு உள்மாற்றம். அந்த முழுமையான உடல் மாற்றம் மூலம் சொல்ற மாதிரி இந்த பூத உடல் அழிவில்லாததை தரித்து கொள்ளும் போது அது பின்னால உயிர்த்தெழுதல் சமயத்துல தான் நடக்கும்னு சொல்லுது. அப்போ இது ஒரு தொடர்ச்சியான உள்பயணம் மாதிரி தெரியுதே, வெறும் கடைசி கட்டம் இல்லாம. சரி, அப்போ அந்த எதிர்கால மாற்றத்துக்கு இப்ப என்ன தேவைன்னு இந்த மூலம் சொல்லுது? இங்கதான் முதலாம் உயிர்த்தெழுதல் தகுதி பத்தி வருது. அதுக்கு தகுதி ஆகணும்னா கடவுளோட சித்தத்துக்கு ஏத்த மாதிரி வாழணுங்கிற ஒரு உண்மையான மன விருப்பம், willingness of mindன்னு சொல்லுவோம்ல. சரி, அதோட அதுக்கான ஒரு தீவிர ஆர்வமும், earnest desire, இதை நாம வெளிப்படுத்தணும்னு இந்த மூலம் அழுத்தி சொல்லுது. சும்மா நம்புறேன்னு சொன்னா போதாது, ஒரு செயற்பாடு தேவைப்படுது. அந்த விருப்பத்தையும் ஆர்வத்தையும் எப்படி வெளிக்காட்டுறது? வெறும் வார்த்தை இல்லையா? இல்ல, அதுக்குதான் ரீப்ரிண்ட் 3307 அப்படிங்கிற ஒரு விளக்கோரே குறிப்பா சொல்றாங்க. அது படி பாத்தீங்கன்னா, இதை காட்டிக்கிறதுக்கு மிக முக்கியமான வழி நம் இருதயங்களையும் நம் எண்ணங்களையும் கண்டிப்புடன் கண்காணிப்பது. இருதயங்களையும் எண்ணங்களையும் கண்டிப்பா கண்காணிக்கிறது. ஆமா, கீப்பிங் a strict surveillance of our hearts and of our thoughts. இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம உள்ளுக்குள்ள கவனிக்கிறது தான் நம்ம அர்ப்பணிப்பை காட்ட ஒரு, சொல்லப்போனா, சக்தி வாய்ந்த வழி அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பான கண்காணிப்பு. இது கேட்கறதுக்கு சரி, ஆனா நடைமுறையில நம்ம எண்ணங்களை நாமளே தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது அது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? நிறைய சமயம் எண்ணங்கள் தானா வருதே. நீங்க சொல்றது சரிதான், அது ஒரு சவால் தான். ஆனா இங்க முக்கியம் என்னன்னா, உடனே ஒரு 100% கட்டுப்பாடு இல்ல. மாறா அந்த எண்ணங்களை கவனிக்கிறது. சரி, கவனிச்சு ஒருவேளை அது கடவுளோட சித்தத்துக்கு எதிரா இருந்தா அதை திருத்திக்க நினைக்கிற அந்த முயற்சி, அந்த விருப்பம், அங்கதான் அந்த பூரண அறிவு அப்படிங்கிறதும் வருது. அது வெறும் தடவல்கள் இல்ல. ஓ, அதாவது கடவுளோட குணங்களையும் நோக்கங்களையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம மனப்பான்மைய, நம்ம யோசனைகளை மாத்திக்கிறது. அந்த மாற்றத்துக்கான தீவிர விருப்பம்தான் நம்ம எண்ணங்களை கவனிக்கவும் தேவைப்பட்டா சரி பண்ணவும் தூண்டும். இது ஒரு தொடர் பயிற்சி மாதிரி. ஆக மொத்தம் இது உடனே ஜெயிக்கிறோமா தோக்குறோமாங்கிறத விட நம்ம உள்ளுலகத்தை, நம்ம எண்ணங்கள், நோக்கங்கள், விருப்பங்கள், இதையெல்லாம் கடவுளோட சாயலுக்கு ஏத்த மாதிரி தொடர்ந்து சரி பண்ணிக்க நாம எடுக்கிற உண்மையான முயற்சி பத்தினது. மிக சரியா சொன்னீங்க. கரெக்ட். முக்கியத்துவம் அந்த உள் மாற்றத்து மேலையும் அதுக்கான தொடர் முயற்சி மேலையும் தான் இருக்கு. சிருஷ்டித்தவரோட சாயலுக்கு ஏத்த மாதிரி அறிவில புதுசாக்கப்படுறதுன்னா அது இதுதான். இந்த உள் முயற்சி தான் நம்ம இப்போதைய நிலைய எதிர்கால தகுதியோடு இணைக்குதுன்னு இந்த மூலம் விளக்குது. அப்போ
இந்த ஆழமான பார்வையின் முக்கிய சாரம் என்னன்னா ஆன்மீக வளர்ச்சி. அந்த மாற்றம்ங்கிறது வெளியில செய்யற சடங்குகளை விட நம்ம உள்ளுலகத்தை, அதாவது நம்ம எண்ணங்கள், நம்ம இதயத்தோட நோக்கங்கள், இத ரொம்ப கவனமா நேர்மையா நிர்வகிக்கிறதுல தான் தொடருது. உங்களை யோசிக்க வைக்க ஒரு கடைசி கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. இந்த உள் கண்காணிப்பு இவ்ளோ முக்கியம் சொல்றோம், சரி. அப்போ வெறும் நம்பிக்கையோட நிக்காம அந்த அளவுக்கு சுய விழிப்புணர்வை உங்க தினசரி வாழ்க்கையில எப்படி வளர்த்துக்க முடியும்? இந்த உள்காவலை இன்னும் பலப்படுத்த உங்களுக்குன்னு ஏதாவது குறிப்பிட்ட பழக்க வழக்கங்கள், பயிற்சிகள் உதவுமா? இது மூலத்துல நேரடியா இல்ல, ஆனா நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு நடைமுறை கேள்வி இது.